sorry. I'm sorry, guys. I'm really sorry. கமான் ஸ்வீட்ஹார்ட், நம்ம ஒரு வேலை பண்ணலாம், திரும்ப ட்ரை பண்ணலாம். கரண், எனக்கு தெரியும் இந்த பிஆர் ஷூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயல் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கா. நான் கேமராவை ஃபேஸ் பண்ணதே இல்ல. ஐ எம் வெரி நர்வஸ். ஐ எம் நாட் an actress. டோன்ட் பி ஸ்கேர்ட், ஓகே? யூ ஆர் ஃபென்டாஸ்டிக். இப்போ கரெக்டாக பண்ணிடலாம், ஓகேயா பாயல்? நிச்சயமா, யூ ஆர் டூயிங் வெரி வெல். ரியலி? ஆமா, ரொம்ப நல்லா பண்றீங்க. கமான். சரி, ஓகே, நம்ம இன்னொரு டேக் எடுக்கலாம். ஓகே, யா, நம்ம இந்த ஷாட்டை இங்கே ஆரம்பிச்சு மார்க்கஸ்ல போய் முடிக்கலாம். சரியா? அவர் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே. இங்கே பாருங்க, மார்க்கஸை நம்ம ஹைலைட் பண்ணியே ஆகணும். உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஷெஃப்ல ஒரு ஷெஃப் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்காரு. அது உலகத்துக்கு தெரிஞ்சாகணும். ரைட், வாங்க நம்ம எல்லாரும் போலாம், வாங்க. ஓ நோ மார்க்கஸ், குடிக்காதீங்க. யூ கோ ஸ்டாண்டர்ட். மார்க், வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்றீங்க? முதல்ல ஷூட்டிங்கை முடிச்சிடலாம். அமெண்டா, ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன் ப்ளீஸ். ஹே பாயல், இந்த ட்ராமா காலையிலேருந்து நைட் வரைக்கும் போயிட்டு இருக்கு. செய்யறது எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் செய்யுங்க. ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட், ஓகே? மார்க்கஸ், என்ன பண்றீங்க? Why are you spoiling everything? Hey, listen. I'm a chef, not an actor. I'm trying, okay? Finish it fast. One more, guys. Hey, Mark. டே மார்க்கஸ், பாடி எங்க இருக்கு? அங்கே இருக்கு சார். அங்க சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் சார். இந்த விஷயம் மீடியாவுக்கு போகாம மட்டும் பார்த்துக்கோங்க சார், ப்ளீஸ். சார், எங்கள் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் சார். எங்கள் கரியரே ஸ்பாயில் ஆயிரும் சார். இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. உங்க பேர் போறதை பத்தி கவலைப்படுறீங்க. இங்கே இருங்க, நாங்க போய் பணத்தை பார்த்துட்டு வரோம். மை காட், இது எப்படி நடந்தது? என்ன சரங்கி, என்ன நடந்திருக்கு? பாஸ், இந்த ஆளு கழுத்தை பாருங்க. மை காட், இது கிளாஸ் மாதிரில உடைஞ்சு போயிருக்கு. ஆனா ஒரு மனுஷனோட கழுத்து எப்படி இப்படி கிளாஸ் மாதிரி உடையும்? புரியல. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஆனா இதை செஞ்சது யாரு? சார், அதை செஞ்சது நான் தான். கரண், நீங்களா? ஆனா எப்படி? சார், ஷூட்டுக்கு நடுவில் குடிச்சுக்கிட்டே இருந்தார். போதையில் அப்படியே தவறி விழுந்துட்டாரு. அப்புறம் ஹே மார்க். மார்க்கஸ், 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 what happened? ஏதோ புகை வருது. மார்க்கஸ், ஆமாண்டா, ப்ளீஸ் வெயிட். மார்க்கஸ், he passed out. மயக்கமா இருக்காரு, போதையில் இருக்காரு. லெட் மீ செக். ஓ காட், என்ன நடக்குதுங்க? அப்போ நீங்க தொட்டதால இந்த ஆளு கழுத்து கிளாஸ் மாதிரி மாறிச்சுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல சார், ஆக்சுவலி இவர் எதுவுமே பண்ணல. தொட்டு செக் பண்ணலான்னு தான் போனாரு. பாஸ், இது ரொம்ப பெரிய விஷயம். நான் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை. இவன் ஏதோ சாப்பிட்ருக்கான், இல்லை ஏதோ குடிச்சிருக்கான். அதனால தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால இவன் என்ன சாப்பிட்டான்? சார், நாங்கள் எல்லாரும் மேனிக்கின் சேலஞ்ச் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேனிக்யூன் சேலஞ்ச்? ஆமாம் சார், மேனிக்யூன் சேலஞ்ச். நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போமே, ஸ்டாச்சு கேம். எதையாவது செஞ்சு அவங்க ஸ்டாச்சு மாதிரி நிற்பாங்க. அதை இவங்க ஷூட் பண்ணுவாங்க. சார், கேமரா அங்கேருந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து மார்க்கஸ் கிட்ட ஸ்டாப் ஆகணும். அவர் டிஷ்ஷு மேலே இருந்த மூடி எடுக்கிறதா இருந்தது. ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டார் அட்ராக்ஷனாக அவர் இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம். எங்களோட இன்டர்நேஷ்னல் செஃப் புது டிஷ் ஒன்று சர்வ் பண்ண போகிறதா நினைப்பாங்க. ஆனால் அதுலேருந்து ரெஸ்டாரண்ட்டோட ஓப்பனிங் டேட்டை நாங்கள் காட்டுறதா இருந்தோம். அப்படின்னா இவரோட கேமராவில் ரெக்கார்டாக இருக்கும் இல்லையா? எஸ் சார், கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. வீடியோவை காட்டு.
மார்க்கஸ், மார்க்கஸ். நிறுத்துங்க. இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்க. சார் அவனுக்கு நடந்தது எதுனாலும் அவன் குடிச்ச ட்ரிங்க்னால தான் நடந்திருக்கு. அப்படி என்ன குடிச்சிருப்பான்? ஆசிட்? இல்லை, இது ஆசிட் இல்லை. ஆசிட் ரியாக்ஷன் இப்படி இருக்காது. அவன் என்ன குடிச்சான்றத அவன் கையில் வச்சிருக்க தெர்மாஸை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். போய் செக் பண்ணி பாருங்க. சார், ஆ, அந்த ஃப்ளாஸ்க் எங்கேயும் கிடைக்கல சார். என்ன? எவிடன்ஸ் மறைக்க ஃப்ளாஸ்கை தூக்கியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும் அபிஜித். கொலகாரன் இங்க இருக்கிற ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தர் தான். மார்க்கஸை யாரோ கொலை செஞ்சிருக்கிறாங்க. அவரை கொலை செஞ்சவங்க உங்கள யாரோ ஒருத்தர் தான். உங்கள யாரோ ஒருத்தர். மார்க்கஸோட கையில் ஒரு ஃப்ளாஸ்க் இருந்தது. அதை காணோம். கொலகாரை மறைச்சி வச்சிருக்கலாம். சம்பவம் நடக்கும்போது நீங்கள்லாம் இங்கே தான் இருந்தீங்களா? நீங்கள் யாருமே அந்த ஃப்ளாஸ்கை யார் எடுத்தாங்கன்னு பார்க்கவே இல்லையா? இல்லை சார். நாங்கள் எல்லாரும் மார்க்கஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ளாஸ்க் பற்றி யாரும் கவலைப்படலை. எஸ் சார், நாங்கள் எல்லாருமே மார்க்கஸை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆமாம் சார், நாங்கள் யாருமே எதையுமே பார்க்கல. சூப்பர். இந்த பதிலை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மார்க்கஸோட டெத் நடந்தப்போ அவர் பக்கத்தில் இருந்தது யாரு? அது வந்து சார், எல்லாரும் தான் இருந்தோன்னு நினைக்கிறேன் சார். எல்லாரும் தான் இருந்தோன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதையும் கண்டுபிடிக்கிறோம். ஃப்ரெடி, பங்கஜ், இந்த ஹோட்டலோட இண்டு இடுக்கு மூளை முடிச்சு எதையும் விடாதீங்க. ஒவ்வொரு இன்ச்சிலையும் ஃப்ளாஸ்கை தேடுங்க. பொறுவி, லேடிஸ் எல்லாரையும் தரவை செக் பண்ணு. சரியா சார்? தயா, இவனுங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் செக் பண்ணு. அபிஜித், கையை மேலே தூக்கு. இந்த வீடியோவை மறுபடியும் நல்லா செக் பண்ணு. சரியா? ஷூர். இங்கே வாங்க, இந்த பக்கம் வாங்க. லேடிஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, போங்க. நீங்களும் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் தான், இந்த பக்கம். பார்த்து ஜாக்கிரதை. இல்லை சார், இவங்கக்கிட்ட எதுவும் இல்லை. சார், எதுவும் இல்லை சார். நாங்கள் மொத்த ரெஸ்டாரண்ட்டும் தேடிட்டோம். ஃப்ளாஸ்க் எங்கேயுமே கிடைக்கல. அப்படின்னா கொலகாரன் இந்த ஃப்ளாஸ்கை வெளியில கொண்டு போயிருக்கான். அதை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு திரும்ப வந்திருக்கணும். சார், இந்த மார்க்கஸ் இருக்கார்ல, ஷூட்டிங் முன்னாடி இருந்தே குடிச்சிட்ருக்காரு. ஒவ்வொரு டேக்லேயும் ஃப்ளாஸ்கில் இருந்து தான் குடிச்சிட்ருக்காரு. அதோட அவர் வாயிலேருந்து புகை எப்போ வந்ததுன்னா கடைசி டேக்கில் அவர் இறந்தப்போ. அது எப்படி சார்? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஃப்ளாஸ்கில் என்ன விஷம் இருந்தாலும் அது முதல் 2 டேக்கில் இல்லை, கடைசி டேக்கில் தான் வந்திருக்கு. தயா, அபிஜித் சொல்றது சரிதான். அப்படித்தான் நடந்திருக்கணும். கடைசி டேக்குக்கு முன்னாடி யாரும் அந்த விஷத்தை அந்த பாட்டிலுக்குள்ள போட்டிருக்கணும். இல்லைனா ஃப்ளாஸ்கை மாற்றி வச்சிருக்கணும். சார், இந்த குழப்பத்தில் ஃப்ளாஸ்கை மாற்றுறது தான் ஈஸி, இதில் ஏதாவது கலக்கிறது கஷ்டம். அப்படின்னா மார்க்கஸ்ட்டு இருந்த மாதிரியே கொலகாரன்ட்டையும் ஒரு ஃப்ளாஸ்க் இருந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அந்த கொலகாரன் 2 ஃப்ளாஸ்கையும் மறைச்சு வச்சுட்டான். ஆனால் எங்கே சார்? ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக தேடிட்டோம், ஃப்ளாஸ்க் எங்கேயும் கிடைக்கல. ஃப்ளாஸ்கை கொலகாரம் எடுத்துகிட்டு போயிருப்பான். இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்கள். இவங்க 2 பேரும் சம்பவம் நடந்தப்போ இங்கே இருந்திருக்காங்க. இப்போ ஆளை காணோம். யார் இவங்க 2 பேரும்? கரண் சார். ஆமாம், இவங்க 2 பேர் யார்? சார், இது டெலான், எங்கள் ஷூ ஷெஃப். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் ரெகு, எங்கள் வெயிட்டர். இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, 2 பேரையும் காணோம். உடனே கூப்பிடுங்க, 2 பேரும் வந்தாகணும். சார், ஐ எம் ஸோ சாரி. நான் எல்லாருக்கிட்டேயும் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் தெரியலை இவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்ட்டு. சார், இந்த டெலான் இருக்கான்ல,
இவன் தான் மார்க்கஸ் பக்கத்தில் இருக்கான். இவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அபிஜித், இங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஆனா யாரையும் பார்க்கலன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. இங்க ஏதோ ஒன்று சரியில்லை அபிஜித். இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் பொய் சொல்றாங்க. சார், ஒரு ஐடியா இருக்கு. நேற்றுக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இன்னைக்கு செய்யணும், சரியா? உன்னோட ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு பூர்வி. சார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு இன்னும் 3 பேர் தேவைப்படுறாங்க. அது மார்க்கஸ், டிலன் அண்ட் ரகு. நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உதவியாக இருக்கும். ஆக்சுவலி ரகு சார், ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்களே வாங்களேன். நானா? ஆமாம் சார், ப்ளீஸ் 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 சார், ப்ளீஸ் வாங்க. ஓகே. இங்கே சார், இங்கே நீங்கள் இங்கே நிற்கணும். எங்கேயா? ஆமாம் சார், அங்கே. மேம், நீங்களும் வாங்க டிலினோட இடத்துக்கு. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் கோ இன்சைட். நீங்கள் இங்கே நிற்கணும், சரியா? கோ. சார், கொஞ்சம் அவரே அனுப்புங்களேன் மார்க்கஸோட இடத்துக்கு. ஓ சார், அது அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். டில்லானும் ரகுவும் ஃபோன் எடுக்கல சார். அவங்க 2 பேரும் வீட்லேயும் இல்லை. ஏய் ஃப்ரெடிக், போ போ ஃப்ரெடிக், ஆக்டர் ஆகு. போ போ ப்ளீஸ் சார். அப்புறம் நான் உன் பின்னாலேயே வருவேன். ஓகே சார். வாங்க சார், ப்ளீஸ் உள்ளே போங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அட என்னையா அது? நீ தான் மார்க்கஸ், போ. மார்க்கஸா? ரெடி? எல்லோரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. சார், நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எதுக்காக பண்ணீங்க? கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க தான் நாங்கள் இதை செஞ்சோம். யார் சார் அது? அமாண்டா. அமாண்டா மார்க்கஸ்க்கு நேர் எதிரில் நிற்கிறா. அப்படின்னா நிச்சயமா நீ கொலகாரனை பார்த்துருப்பில்ல? ஏன் அமாண்டா, எதுக்காக போய் சொன்ன? நீ மார்க்கஸோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே? ஏன் அமைதியா நிக்கிற? யாரை காப்பாற்ற முயற்சி பண்ற? என்ன காப்பாத்திக்க பண்றேன்? ஒரு நிமிஷம். சார், இங்கே பாருங்க. மை காட். அமாண்டா, யார் இப்படி செஞ்சது? மார்க்கஸ். மார்க்கஸா? அந்த ஆள் ஒன்றும் நல்லவன் இல்லை. என்னை ரொம்ப அடிப்பான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரன் அவே ஃப்ரம் ஹிம். அப்படியா? அதுக்கு தான் அவனை கொண்டுட்டியா? நோ, நான் தப்பிச்சு ஓடுறதா இருந்தேன். பட் ஐ ஹேட் நோ மணி. பணம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. பட் ரகு said that he will help me to hide. ரகு யார் இந்த வெயிட்டா? எஸ் சார். ஆனால் அமாண்டா, நீ மார்க்கஸ்க்கு எதிரில் தானே நின்றுட்டு இருந்த. அவனுக்கு என்ன நடந்தது நீ எப்படி பார்க்காம இருந்த? என்னோட அட்டென்ஷன் ரகு மேல இருந்தது. ஸோ எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. நீ கொலகாரனை பார்க்காம இருக்க, அவன் நல்லாவே உன்னை குழப்பி விட்டுட்டு போயிருக்கான். ரகு எங்க காணாம போனா? ஐ டோன்ட் நோ. ரகு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவன் எங்கே போனான்னு. எங்கே ஒழிச்சிருப்பான் ஏதாவது? அவனுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. He said he will help me hide there. லால் படாச்சால்
சம்திங் லைக் தட். தயா, சார் ப்ரோ, இந்த ரகு இங்கே இருப்பான். ரகுவா? அந்த பின்னாடி வேணாம் பாருங்க. ஏய் ரகு, நில்லு, ஓடாத, நெல்றா, நெல்லு நெல்லு. மன்னிச்சிருங்க சார், சத்தியமாக சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணலை. ஒன்றும் பண்ணலை. அப்போ ரெஸ்டாரண்ட்லேருந்து எங்கே ஓடிப்போம்? அது வந்து ஏன்னா என் மேலே சின்ன சின்ன கேசஸ்லாம் இருக்குது சார். அதனால் நிச்சயமாக முதல்ல நீங்கள் என்ன தான் சந்தேகம் ஓடாமல் இருந்தால் உண்மையில சந்தேகம் இருந்திருக்காது. இப்போ தான் சந்தேகமாக இருக்குது. சரி சொல்லு, அந்த ஃப்ளாஸ்க் எங்கே ஒழிச்சு வச்சிருக்க? சார் இந்த ஃப்ளாஸ்கை பற்றி எதுவும் தெரியாது சார். தெரியாதா? சரி டிலோன், அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? மார்க்கஸ் செத்ததுக்கு அப்புறமா அவனே காணோம். சார் டிலோனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவனை கடைசியாக பார்த்தது புது ஷூவை துடைக்கும் போது தான். புது ஷூவா? அவனுக்கு இதுதான் சார் வேலையே. அமேசான்ல ஏதாவது புதுசாக வாங்குவான், ஒப்பாரியாப்பா. இந்த தடவை புது ஷூன்னு ஆர்டர் பண்ணியிருந்தான். அந்த ஷூ நல்லா இல்லை, சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான். நிறுத்து, வேற ஏதாவது சொல்ல முடியுமா? வேற 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 எதுவும் இல்லை சார். அது வந்து உங்களுக்கு அவன் மேலே டவுட் இருக்கா? எங்களுக்கு எல்லாரும் மேலேயும் சந்தேகம் இருக்கு. ஓமையிலேயும் தான். சொல்லு சாரங்கி. ஆஹா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன், எங்களுக்கு ஏதாவது குட் நியூஸ் வச்சுருக்கீங்களா? அதோ இங்கே பாருங்க. பார்த்தீங்களா பாஸ், மார்க்கஸ்க்கு இதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்படி நடந்திருக்குன்னு புரியுது. அதுக்கு அர்த்தம் தான் என்ன? சார், நாங்கள் மார்க்கர்ஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்ப அவனோட உணவு குழாயில் அப்புறம் கழுத்து பகுதி எல்லாமே கிறிஸ்டலைஸ்ட் ஆயிருந்தது, கிளாஸ் மாதிரி. அதோட அவனோட வயிற்றுக்குள்ளேயும் ஓட்ட விழுந்திருந்தது. சரி, அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் எப்படி நடந்தது? இதுக்கு காரணம் லிக்விட் நைட்ரஜன் தான். லிக்விட் நைட்ரஜனா? ஆமாம், லிக்விட் நைட்ரஜன். இது ரொம்பவே கோல்டான கெமிக்கல், ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். இது -140 டிகிரியிலிருந்து -210 டிகிரி வரைக்கும் தான் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சுன்னா அது அப்படியே புகையாயிரும். ஆனால் இந்த புகை யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஆனால் லிக்விட் ஃபார்மில் இது ரொம்பவே ஆபத்தான ஒன்று. ஃபியூ செகண்ட்ஸில் இது எந்த பொருளையும் இருக வச்சிரும். இது எவ்வளோ கோல்டானதுன்னா இதை தொட்டா ஸ்கின்னையே இருக வச்சிரும். அப்படின்னா மார்க்கஸோட ஃப்ளாஸ்கில் லிக்விட் நைட்ரஜன் இருந்ததா? அதை குடித்ததும் அவன் தொண்டை கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதே தான், ஏதோ கொஞ்சம் நைட்ரஜன் அவன் கழுத்தில் பட்டிருக்கு. அதனால தான் அவன் கழுத்து கிளாஸ் மாதிரி உடஞ்சிருக்கு. ஓ சார், இந்த மார்க்கஸ் ஃப்ளாஸ்கில் சரக்கு அடிச்சிட்டு இருந்தான். யாராவது அதில் லிக்விட் ஹைட்ரஜனை மிக்ஸ் பண்ணிட்டாங்களா என்ன? வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த லிக்விட் நைட்ரஜன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு? அங்கே அதுக்கு என்ன வேலை? ரெஸ்டாரண்ட் போனால் தான் தெரிய வரும் அபிஜித். சார், நான் உண்மை தான் சொல்கிறேன். நான் யாரையும் கொலை பண்ணலை சார். உண்மையை சொல்கிறியா? எஸ் சார். நீ சொல்கிற இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ண எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் கிடைக்காத வரைக்கும் நீ இங்கேருந்து போக முடியாது. சார், எங்களை இங்கே பிடிச்சி வச்சிருக்கிறதுனால கொலைகாரன் உங்களுக்கு எப்படி கிடைப்பான்? எங்களுக்கு வெப்பன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ கொலைகாரனும் சீக்கிரமாக கிடைச்சிடுவான். வெப்பனா? ஆமாம், எந்த வெப்பன்ஸை பயன்படுத்தி மார்க்கஸை கொன்னாங்களோ அது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது லிக்விட் நைட்ரஜன். என்ன? ஆமாம், மார்க்கஸ் சாவுக்கு லிக்விட் நைட்ரஜன் தான் காரணம். லிக்விட் நைட்ரஜனை உபயோகப்படுத்தினது யாருன்னு இப்போ கண்டுபிடிக்கணும்.
நீங்கள் எல்லாருமா? நாங்கள் எல்லாரும் லிக்விட் நைட்ரஜனை பயன்படுத்தியிருக்கோம். எங்களோட வேலைக்காக மட்டும்தான். யாரையும் கொலை பண்ண இல்லை. என்ன வேலை? எங்கள் ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் சார். இன்றைக்கி அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங். லிக்விட் நைட்ரஜனை வச்சு நாங்கள் வெரைட்டியாக நிறைய டிஷ் பண்ணுவோம். என்ன லிக்விட் நைட்ரஜனை பயன்படுத்தி விதவிதமான டிஷ்ஷெல்லாம் பண்ண முடியுமா? ஆமாம் சார், நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். இங்கே பாருங்கள். முதல்ல இதில் பாலை ஊற்றுறோம், அப்புறம் சுகர், அப்புறம் சார் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ மேஜிக்கை பாருங்கள் சார். இதுதான் நைட்ரஜன் லிக்விட். மார்க்கஸ் வாயிலேருந்து போக வந்த மாதிரியே இதுலேயும் வருதுல்ல சார்? இதை ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது காற்றுல ரியாக்ட் ஆனோடனே காற்றுல இருக்க ஆக்சிஜனை உறிஞ்செடுத்துரும். மூச்சு விடுற பிரச்சனை கூட வரலாம். அப்படின்னா காத்துல நிறைய எக்கச்சக்கமான லிக்விட் நைட்ரஜன் கலந்ததுன்னா மூச்சு விட முடியாம கூட போலாம். அதே தான். முடிஞ்சது சார். என்ன முடிஞ்சது? வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது சார். இங்கே பாருங்கள். சூப்பர் சார், மார்க்கஸ்க்கு கேட்ட சம்பளத்தை கொடுத்து நாங்கள் அப்ராட்லேருந்து வர வச்சதே எங்களுக்கு வித்தியாசமான நிறைய ரெசிபிஸ் அவர் சொல்லி தருவாருன்னு தான். இன்ஃபேக்ட் சார், நாங்கள் லிக்விட் நைட்ரஜனை எங்கள் பாரில் கூட யூஸ் பண்ணுறோம். அப்படியா? அது எப்படி? சார், ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி நார்மல் ட்ரிங்க் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான். ஜஸ்ட் கிளாஸில் ஊற்றும் போது கொஞ்சமாக லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த பியூட்டிஃபுல் ட்ரிங்க் ரெடி ஆகிடும். ஆனால் சார், கவனமாக இருக்கணும். புகை அடங்குறதுக்குள்ளே நம்ம இதை குடிக்கக்கூடாது. நமக்கே ஆபத்தாயிரும். ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ண முடியும், எந்த பொருளையும். இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சார். இதை ஸ்டோர் ரூமில் அப்படியே தான் வச்சுருக்கோம். இப்போயும் உள்ளுக்குள்ளே 2 சிலிண்டர் இருக்குது. கரண்ட் ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குது சார்? அந்த பக்கம் வாங்க. என்னாச்சு பங்கஜ்? ஏய், என்னாச்சு? சார், இது ரொம்பவே சில்லுன்னு இருக்கு, எரியுது, கை வந்து போச்சு பாருங்க. சார், இதான் அந்த ஸ்டோர் ரூம். இதான் சார் அந்த 2 சிலிண்டர். இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆனால் க்ளவுஸும் கண்ணாடியும் போட்டுக்கணும். அப்படியா? சரி, இந்த ஸ்டோர் ரூமுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போவா? யார் வேணாலும் வரலாம் சார். லிக்விட் நைட்ரஜன் மாதிரி ஒரு ஆபத்தான பொருள் இங்கே வச்சுருக்கீங்க. ஸ்டோர் ரூமுக்கு யார் வேணா வரலாமா? ஆமாம் சார். சூப்பர். -196 டிகிரி. -196 அப்படின்னா எவ்வளோ குளிராக இருக்கும் இல்லை? ஆ, மை காட் பங்கஜ், ஒரு நிமிஷம். சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க பங்கஜ், சூப்பர் ஐடியா. சார், நானா? அபிஜித், லிக்விட் நைட்ரஜனோட டெம்பரேச்சர் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா, இவ்வளோ கம்மியாக மைனஸில் அதை லிக்விட் ஃபார்மில் வைக்கணும்னா அதுக்கு தெர்மோஸ் தேவைப்படும். அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான தெர்மோ ஃப்ளாஸ்க். ஏன்னா இந்த லிக்விட் நைட்ரஜனை சாதாரண பாத்திரத்தில் வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் அந்த பாத்திரத்தில் கையை வச்சோம்னா கை வெந்துடும். எஸ், பங்கஜுக்கான மாதிரி. அதே தான். அப்படின்னா எந்த ஃப்ளாஸ்கில் லிக்விட் நைட்ரஜன் வச்சுருந்தாங்களோ அது தெர்மோ ஃப்ளாஸ்காக இருக்கும். நிச்சயமா அபிஜித். அதோட கொலகார என்ன பண்ணியிருக்கானா, மார்க்கஸோட ஃப்ளாஸ்கை மாற்றிருக்கான். அவற்றை இருந்த ஃப்ளாஸ்க் மாதிரியே மாற்றிருக்கான். ஆனால் இந்த ஃப்ளாஸ்கை உள்ளுக்குள்ள தெர்மோஸ் ஃப்ளாஸ்கா மாற்றி வச்சிருக்கான். அதுக்குள்ள லிக்விட் நைட்ரஜன் லிக்விடாகவே இருக்கும். சார், சொல்லு தயா. சார், ஸ்டோர் ரூமில் எந்த க்ளூவும் கிடைக்கல. தயா, எங்களுக்கு இங்கே க்ளூ கிடைச்சிருச்சு, அதுவும் பங்கஜ் உதவியால். சார், யார் மார்க்கஸை கொள்ள இதெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க கண்டிப்பாக அவனோட எதிரியாக இருக்கணும். அப்ப நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா மார்க்கஸ் ரொம்பவே அரகண்டான ஆளு. அம்மா, டிலு பற்றி எதுவும் தெரிய வந்ததா? இல்லை சார், இப்போ வரைக்கும் எதுவும் தெரிய வரல. எங்கேயோ தலைமுறை ஆயிட்டான். எவ்வளவு நாள் ஒளிஞ்சிருப்பான்? நிச்சயமா அவனை வெளியே வர வச்சே தீருவேன். சார், மற்றவங்களை என்ன பண்ணலாம்? அவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லு. ஆனால் அவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸையும் வாங்கு. அதோட இதையும் சொல்லிடு, நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகாம இவங்க யாரும் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது. தெர்மஸ் ஃப்ளஸ். என்னடா இது?
எவ்வளோ தேடியும் லிக்விட் நைட்ரஜன் வைக்கிற மாதிரி தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லா கடையிலையும் இன்டர்நெட்லேயும் நார்மல் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் தான் காட்டுறாங்க. சரி, இப்படி டைப் பண்ணி பார்க்கலாம். ஃபெர்மாங்கோ ஃபெர்மாங்கோ ஃபெர்மாங்கோ. அட இதுவும் இல்லை. Yes, got it. Come on. Come on. ஏய் என்னாச்சு? ஏன் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க? சார் சார், இந்த ஃப்ளாஸ்க்கை ஒரு டச் கம்பெனி தான் தயாரிக்குது. கேபிள் மீடியாங்கிற ஒரு வெப்சைட்டில் இதை விற்கிறாங்க. அது மூலியமாக கிளைண்ட்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. இப்போ தான் கஸ்டமர் சர்வீஸ்க்கு அந்த ஃப்ளாஸ்கோட இமேஜ் அனுப்புனேன். அதுக்கு அவங்க பதில் அனுப்புவாங்க சார். நல்ல வேலை செஞ்சுருக்க. வெரி குட். சார், கான்டாக்ட் வந்துருச்சு. எஸ். ஹாய், ஹலோ. ஐ எம் இன்ஸ்பெக்டர் தயா, CID Mumbai. Hello. What curiousness CID Mumbai has? I am always ready to help. I am Dan. Thank you, Dan. Dan, we like to know the customer list from India in last 6 months. Whoever ordered this flask in your website. Yeah, sure. Let me check. நம்பவே முடியல. கொலகாரனுக்கு மார்க்கஸ் என்ன ஃப்ளாஸ்க் பயன்படுத்துறான்னு தெரிஞ்சிருக்கு. அந்த ஃப்ளாஸ்கே ஆர்டர் பண்ணியிருக்கான். Yeah, 4 people brought this particular flask from us in last 6 months. Can you please give me the names? Yeah. Mrs. Anandi Kumar, Gagan Prakash, Yeah. Simmi Deepak, Dillon Anch. What? Tilonanch? Yes. He bought it before 3 weeks back. Just not one. He added 2 of these flasks. Oh, thank you, Dan. Thank you so much. நீங்கள் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. Welcome. 2 ஃப்ளாஸ்க் ஆர்டர் பண்ணியிருக்கான் டிலான். ஒரு ஃப்ளாஸ்க்கை மார்க்கஸ்க்கு கிஃப்ட் கொடுத்துருக்கான். இன்னொரு ஃப்ளாஸ்கில் லிக்விட் நைட்ரஜன் நிரப்பி அவனை கொலை பண்ணிட்டான். அபிஜித், மார்க்கஸ் எந்த போஸ்ட்டில் இருந்தானோ அந்த போஸ்ட்டில் டிலன் தான் முதல்ல இருந்தான். அப்புறம் மார்க்கஸ் வந்து டிலன் கிட்ட இருந்து அந்த போஸ்ட்டை பிடுங்கிட்டான். இப்போ அந்த டிலன் எங்கே இருக்கான்? அந்த ரகு சொன்னால் டிலன் இன்டர்நெட்டில் நிறைய ஷாப்பிங் பண்ணுவானா, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை தயா, எல்லாமே தெரிய வரும். டிலன் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணலாம். பங்கஜ், அவன் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணு. முடியும்ல? அஃப்கோர்ஸ். சார், டன். கலக்கிட்ட. இன்னைக்கு லாட்ரி அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார், எக்கச்சக்கமாக ஷாப்பிங் பண்ணியிருக்கான். ஷர்ட்டு, ஜீன்ஸு, அதை கூட விடுங்க. அவன் ஷூஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் வாங்குறான். ஷூஸா? இது ஒரு நிமிஷம். ரகு சொன்னால் அவன் ஆன்லைனில் ஒரு புது ஷூ வாங்கினான்னு. ஷூவோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணு. 3 வாரத்துக்கு முன்னாடி தான் சார் வாங்கியிருக்கான். முட்டாப்பைய. ஆ, ஏன் என்னாச்சு? இவன் சிட்டி கம்பெனியோட ஷூ வாங்கியிருக்கான் சார். அது எவ்வளோ கேவலமான குவாலிட்டி தெரியுமா? நல்லாவே இருக்காது. ஆமாம் சார், நானே இந்த ஷூவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கேவலமான ஷூ சார் இது. இதை போட்டு நடந்தா ப்ளூ கலரில் மார்க் விழுந்துருமா? ப்ளூ கலர் மார்க்கா? அது ஒன்றும் இல்லை சார், இந்த கம்பெனியோட சோல் இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமான குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் தரையில் கலர் ஒட்டிக்கும். அபிஜித், அந்த டிலன் எங்கே இருக்கான்னு தெரிய வந்துருச்சு. ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. அபிஜித், இங்கே பாரு, ஷூவோட ப்ளூ மார்க்ஸ். அப்படின்னா டிலன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த ஆளு இந்த மார்க்கை பார்த்தியா? ரவுண்டாக இருக்கு. இங்கே ஏதோ ஒரு பொருளை வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தியா? ஃப்ளாஸ்க்கு.
ஓ நோ. ஏய் சாரங்கி, சார் தயாவும் அபிஜித்தும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பெருசா ஒன்றும் அடிபடல. சீக்கிரமே சரியாயிடுவாங்க. யாரோ ஃப்ளாஸ்க் மூடிய வேணும்னே ப்ரெஷர் பண்ணி அதுல மூடி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. நல்ல வேளை அவங்க ஃப்ளாஸ்க்கு ரொம்ப பக்கத்துல போகல. இல்லனா என்ன ஆகிருக்குன்னு தெரியாது. சொல்லு சாரங்கி, உருப்படியா எதுவும் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு. இருங்க சார், நாங்களும் வந்துடுறோம், எங்களுக்கும் சொல்லுங்க. வெல்கம். வாங்க வாங்க, நீங்களும் பாருங்க. இது உருண்டையான ஏதோ ஒரு பொருளை வச்சு அடிச்சதுனால வந்திருக்கு. உருண்டையான பொருளா? அப்படின்னா ஃப்ரீசர் ரூம்ல பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருந்தது. ஆமாம் சார், ஃப்ரீசர் ரூமில் டில்லினோட பாடி பக்கத்தில் ரவுண்டாக ஒரு மார்க் இருந்தது. அநேகமாக அந்த மர்டரர் டில்லின் மேலே லிக்விட் நைட்ரஜனை ஊற்றுறதுக்கு முன்னால் அந்த பாத்திரத்தை தரையில் வச்சுருக்கணும். அது யாராக இருந்தாலும் எனக்கு என்னவோ இதை பார்த்தா பிளான்டு மர்டர் மாதிரி தெரியல. கோபத்தில் யாரோ அவசரப்பட்டு இதை பண்ணிட்டாங்க. சார், மார்க்கஸை கொன்னதுக்கு அப்புறமா நம்ம ரீச் ஆகிறதுக்குள்ளே அவனை கொண்டிருக்காங்க. அந்த பாத்திரமும் அங்கே ஃப்ரீசரில் இல்லை சார், எங்கேயாவது ஒளிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பாத்திரம் கொலகாரன்ட்டே இருக்கோ என்னவோ. ஆனால் சார், நாங்கள் எல்லாரையும் சர்ச் பண்ணோமே, அந்த மாதிரி எந்த பாத்திரமும் கிடைக்கல. இல்ல, கொலகாரன் எந்த இடத்துல அந்த பாத்திரத்தை எடுத்தானோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருந்திருக்கலாம். யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. பாத்திரம் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா கொலகாரனும் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். காஞ்சு போன பிளட்டா? ஹலோ சார், ஒரு பாத்திரம் கிடைச்சிருக்கு, அதுல பிளட்டா இருக்கு. கொலகாரன் தன்னைத்தானே ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு இருக்கான். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கொலகாரம் இவங்களில் யாரோ ஒருத்தர் தான். எங்களுக்கு கொலைகாரன் எழுதின ஒரு நோட் கிடைச்சிருக்கு. இந்த நோட்டோட ஹேண்ட் ரைட்டிங்கோட உங்கள் எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் மேட்ச் பண்ண போகிறோம். யாரோட ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகுதோ கொலைகாரன் அவன் தான். சரி, ஒவ்வொருத்தங்களாக வாங்க. இந்த பேப்பரில் நான் தான் கொலைகாரன் இல்லைன்னு எழுதணும். நீங்கள் வாங்க. பாருங்க, நீங்க வாங்க. ஆமா, நீங்க தான். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. இல்லை வேண்டாம் கரண், எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சார், என் ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணவே இல்லையே. அப்புறம் நான் கொலைகாரன் இல்லைன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த மொத்த விளையாட்டுக்கும் சூத்திரதாரி நாங்கள் தான், கொலைகாரனை மாட்ட வைக்க. அப்ப குற்றவாளி மாட்டிக்கிட்டாங்களா? யார் அந்த கொலைகாரன்? அம்மா, எல்லாரும் என்ன எதுக்காக பாக்குறீங்க? நான் எந்த கொலையும் பண்ணல, நான் கொலை பண்ணல. கரண். அப்புறம் அந்த பெண் ஏன் உன் கையை விட்டு நழுவி கீழே விழுந்தது சொல்லுமா? சார், ஒருவேளை இவங்க விரல்ல வலி இருக்கு போல. சரிக்கா, சீக்கிரமாக மொத்த கதையும் சொல்லுங்க. என்ன கதை? அட, அந்த கதை தான். ஃப்ரீசரில் ஆரம்பிச்சிச்சுல, மார்க் செத்ததுக்கு அப்புறமா.
கொலகாரன் பாத்திரத்தை தரையில் வச்சுட்டு டிலோன் மேலே லிக்விட் நைட்ரஜனை ஊற்றியிருக்கான். அப்போ பாத்திரம் பக்கத்தில் இருந்திருக்கு, அதனால லிக்விட் நைட்ரஜன் அது மேலேயும் விழுந்திருக்கு. அதனால பாத்திரமும் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் கொலகாரன் அந்த விஷயத்தை கவனிக்கலை. பாத்திரத்தை திரும்ப வைக்க எடுக்கிறப்போ அவங்க விரல் எரிஞ்சு போயிடுச்சு. இதுதான் கிண்ணம். இதில் அந்த கொலகாரன், அதாவது உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இல்லை, உன்னோட ஸ்கின்னும் கொஞ்சம் ஒட்டி இருக்கு. பாவம், நீ அதை எதிர்பார்க்கல. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது என்னோட ஸ்கின்னா இருக்க வாய்ப்பே இல்ல. என்னோட விரல் இவ்வளவு நார்மலா இருக்கு. என்னோட ஸ்கின்னா இருந்தா என் விரல் எப்படி நார்மலா இருக்கும்? அதுவும் சரிதான், கரெக்டாக தான் சொல்கிறீங்க. பூர்வி வந்து செக் பண்ணு. நான் தான் சொல்றேன்ல. Stop it, please. Stop it. Stop it. நல்ல பிளான் தான், ஆனால் மேக்கப் அவ்வளோ நல்ல குவாலிட்டி இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுன்னு? என்ன இதெல்லாம் நீ தான் செஞ்சியா? ஆமாம், இவங்க தான் செஞ்சாங்க. எதுக்காக இப்படி பண்ண? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? நம்ம ரிலேஷன்ஷிப்காக. நான் உன்னை இழக்க விரும்பல கரண். மார்க்கஸ் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கரண். ஒரு நாள் எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் உன்னை சந்திச்சேன், உன்னை விரும்ப ஆரம்பிச்சேன். நமக்கு கல்யாணம் ஆச்சு. நம்மளோட மேரேஜ் லைஃப் ஓடையிறது நான் விரும்பல கரண். ஆனா அந்த மார்க்கஸ் அவன் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன் என்ன மிரட்டிட்டு இருந்தான். அவனுக்கு நான் எவ்வளவோ சொல்லி முயற்சி பண்ணேன், ஆனா நான் சொல்றது அவ காதலையே வாங்கல. கேட்கலங்கிறதுக்காக அவனை கொண்டுட்டியா? ஏற்கனவே கொலை பண்ணி தப்பு பண்ணிட்ட. இதில் வித்தியாசமான டெக்னிக் வேறு. இந்த லிக்விட் நைட்ரஜன் எதனால தெரிஞ்சுக்கலாமா? மார்க்கஸ் ஒரு முட்டாள். இந்தியாவில் பிறந்திருந்தாலும் இங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அவன் கேவலமாக தான் நினைப்பான். இங்கே இருக்கவங்களுக்குலாம் சமைக்கவே தெரியாதுன்னு சொல்லுவான். எல்லாத்துலேயும் காரை தள்ளி கொட்டிடுவோமா, எல்லா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அவனோட லிக்விட் நைட்ரஜன் டெக்னிக்ல அவனுக்கு ரொம்ப பெருமை. அதனால தான் அதே லிக்விட் நைட்ரஜனை பயன்படுத்தி அவனை நான் கொன்னுட்டேன். இந்த வகையில் உங்களுக்கு டிலோன் உதவி இருக்கான். ஏன்னா டிலோன் செஃப் பொசிஷன் தனக்கு திரும்பவும் கிடைக்கும்னு நினைச்சான். ஏன்னா மார்க்கஸ் அவங்கிட்ட இருந்து அந்த பதவியை புடுங்கிட்டான். ரைட்? டிலோனை ஏன் கொன்ன? அந்த முட்டாளுக்கு மூளை குழம்பி போச்சு. எனக்கு 20 லட்ச ரூபா வேணும், கேஷ். வாட்? உனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கலையே. நம்ம பணத்தை பத்தி பேசவே இல்லையே. உனக்கு உன் வேலை மட்டும் தானே தேவை, அதானே நம்ம டீல். இப்போ டீலில் சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இப்போ எனக்கு கேஷும் வேணும். இல்லைனா சிஐடி கிட்ட போய் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். மார்க்கஸோட ஃப்ளாஸ்கில் லிக்விட் நைட்ரஜனை நான் தான் கலந்தேன், அதுவும் நீ சொல்லின்னு. பூர்வி இவளை இழுத்துட்டு போ. சார், நீங்களும் போகலாம். சார், இந்த கேஸ் ரொம்ப சீக்கிரம் சால்வ் ஆயிடுச்சு. ஆமாம், வீட்டுக்கு போய் தூங்குங்க. தேங்க்யூ சார். ஃப்ரெடி சார் போகலாமா? வா, போய் நல்லா சாப்பிட்லாம். வா, இன்னைக்கு என்னோட சார்பாக ட்ரீட் கொடுக்குறேன். சார், இந்த கேஸால் சாப்பிடுங்கிற ஆசையே விட்டு போச்சு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அதனால் வாங்க சாப்பிட்லாம். என்ன சாப்பிட்லாம்? 3 சமோசா, 2 வடைப்பாவ், ஒரு சீஸ் சாண்ட்விச், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அப்புறம் சோலே பட்டூரா கிடச்சா நல்லாயிருக்கும். கூடவே வெங்காய பக்கோடா. ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னீல, இப்போ கொடு. போ 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 போ. போங்க போங்க.